पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே நாம் இப்பொழுது 198வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். ஈஸ்வரி என்று ஒரு சொல், ஈஸ்வரன் என்று ஒரு சொல், இது நாம் அடிக்கடி கேட்குறோம். லக்ஷ்மி தேவியை பற்றி ஸ்ரீசூக்தம் என்ற ரிக்வேத பகுதியில் இருக்கக்கூடிய மந்திர தொகுப்பு பாடிக்கொண்டு வரும் பொழுது ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் என்று அருளி செய்கிறது. சர்வபூதங்களுக்கு ஈஸ்வரி என்று. ஈஸ்வரினா என்ன, ஈஸ்வரனா என்ன? ஈஸ்வரி பெண்பால், ஈஸ்வரன் ஆண்பால். ஆனால் ஈஸ்வரன் என்றால் எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டால், யார் ஒருவனிடமிருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்றுகிறதோ, அதாவது பிரபஞ்சத்துக்கு ஆதியாக காரணமாக யார் இருக்கிறாரோ, யார் மோட்சம் தர வல்லவரோ அவர் ஈஸ்வரன் என்று ஈஸ்வரனை நாம் புரிந்து கொள்ளலாம். ஈஸ்வரனுடைய லட்சணம் இது, ஈஸ்வரனுடைய அடையாளம் இது. ஈஸ்வரன் என்பவன் உலகத்துக்கெல்லாம் முந்தை காரணமாக இருக்க வேண்டும். ஈஸ்வரன் என்பவன்தான் நம்ம எல்லாம் சம்சாரத்திலிருந்து விடுவித்து மோட்சம் கொண்டு செலுத்தக்கூடியவனாக இருக்க முடியும். அதில் ஈஸ்வரனுக்கு இவைகள் அடையாளங்கள். ஜகத்துக்கு காரணமாக இருப்பது மோட்சம் தருவது, இது ஈஸ்வரனுக்குரிய அடையாளம். இந்த அடையாளம் ஈஸ்வரி என்கிற லக்ஷ்மிக்கும் பொருந்தி இருக்கிறது. லக்ஷ்மி தேவியும் எம்பெருமானுடன் இணைந்து நிற்கிறாள், அதனால்தான் சிருஷ்டி நடக்கிறது. லக்ஷ்மி தேவியோடு கூடிய எம்பெருமான் லக்ஷ்மி தேவி தூண்ட உலகை படைக்கிறான் என்பதனால, நாராயணனா உலகம் படைக்கிறான், பிரம்மதேவனா படைக்கிறான், அது என்ன பிரம்மதேவனே அவன் தானே படைக்கிறான். மூவுலகும் படைத்தானே, மூவுலகும் ஈன்றானே, முன்னின்றானே என்றெல்லாம் கம்பர் பாடலையா? ஆகையினால நாராயணன் இந்த உலகத்தை படைக்கும் பிரம்மனையே படைத்தவன். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவன் தான் சிருஷ்டிக்கிறான், அப்புறம் தான் பிரம்மாட்ட கொடுக்குறான். அந்த சிருஷ்டியெல்லாம் நாராயணன் செய்கிறான்னா அப்போ கூட லக்ஷ்மி தேவி நிற்கிறான். அதில் திருமகளோடு சேர்ந்து தான் அவன் சிருஷ்டிக்கிறான், திருமகளோடு கலந்து பேசி தான் சிருஷ்டிக்கிறான். ஆகையினால எம்பெருமானுக்கு திருமகளுக்கும் பொதுவான லட்சணம் இருக்கிறது, ஈஸ்வரத்தன்மை. எதில் இருக்குது? படைப்பில். அதே போல் மோட்சம் தருவது. மோட்சம் தருவது என்றால் பிராட்டி எம்பெருமான்கிட்ட கேட்டு தான் மோட்சம் தரா, சிபாரிசு பண்ணுறா அப்படின்னு பொதுவாக கேட்குறமே, எல்லாரும் ஏற்றுக்கிற கருத்தாக இருக்கு. இவளும் மோட்சம் திரும்புவள், அவனும் மோட்சம் திரும்புவன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குமே, ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஈகோ கிளாஷ் வந்துடுமே, அப்படிலாம் நமக்கு ஐயம் வரும். ஆனால் இவர்கள் அப்பேற்பட்ட அற்புதமான தம்பதிகள், அவர்களுக்கு இடையில் ஈகோ கிளாஷ் கிடையாது. ஆனாலும் ஒரு தடவை கிளாஷ் வந்துடுத்தான். எப்போ கிளாஷ் வந்துடுத்து? நம்மாழ்வார் பகவானை பற்றி பரவசத்தோடு பாடின்னு வர்றார். அவர் பாட்டு ரொம்ப அழகாக இருக்குது, கவிதை நெஞ்சை கவர்றது. அந்த கவிதையினால் கவரப்பட்ட திருமகளோடு கூடிய திருமால் நம்மாழ்வாருக்கு ஸ்பெஷலாக தாளம் வழங்கி இந்த தாளத்தை வைத்துக்கொண்டு தீர் நம்மை பாடும். நமக்கு இவ்வளோ சொத்து இருந்தாலும் இந்த உபய விபூதின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம், பூலோகம் என்று சொல்லக்கூடிய தொடங்கி இந்த பிராகிருத்தமான பிரளயத்துக்கு உட்பட்டு சிருஷ்டிக்கப்படக்கூடிய இந்த உலகங்கள், பிரளயத்தையே காணாத நித்தியலோகங்கள், இவைகள்லாம் நமக்கு சொத்து. இவ்வளோ சொத்து நமக்கு இருக்குது, இவ்வளோ பண்பு நமக்கு இருக்குது. அதெல்லாம் நீர் உம வாயால் பரவசப்பட்டு பாடினாலன்றி இருந்தும் பயனில்லை. எனவே நீர் நம்மை பாட வேண்டும் என்று தன்னுடைய ஸ்வரூபத்தையும் ரூபத்தையும் சொத்துக்களையும் நம்மாழ்வாருக்கு நன்கு உணரும்படி காட்டி கொடுக்க நம்மாழ்வார் ஒரு பதிகம் பாடத் தொடங்கினார். வீட்டிலிருந்து ஏழுலகும் என்று. பொதுவாக நம்மாழ்வாரை பற்றி சில பேர் சொல்வார்கள். நம்மாழ்வார் பாசுரத்தில் அடிக்கடி ஐயோ இப்படி கஷ்டப்படுறேனே, எம்பெருமானே நான் இப்படி இருக்கேனே என்று அழுகை நிறைய வரும். அழுதால் அவனை பெறலாம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கெஞ்சலும் பகவான்கிட்ட காப்பாற்றுங்கிற வேண்டலுமா, இந்த சம்சாரத்திலிருந்து சீக்கிரம் கொண்டு போ அப்படிங்கிறது போன்ற நிலைகள்லாம் நிறைய பாசுரங்களில் வர பார்க்குறோம்.